என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். தம்பி ஆகாஷுடைய படுகொலை பற்றி ஒரு அண்ணன் பேசியிருந்தார். அவர் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இது அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாரை சொல்கிறேன் அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேரை சொன்னோம்னா, அவர் ஃபோட்டோ வச்சோம்னா கேட்டால் வியூவர்ஸ்காண்டி பண்ணான், இவன் ரெவென்யூக்காண்டி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு ஆதாயம் தேடுவார். ஸோ அவரோட கேள்விக்கு தம்பி ஒரு சில பதில் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் தம்பியை நான் அந்த கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட பதில் தான் பார்க்குறேன். தொடர்பு கொண்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஜெயராஜ் பென்னிஸோடைய நிலைமை இப்படித்தான் முடிஞ்சிச்சா, திருப்போணம் அஜித்குமாருக்கு இப்படித்தான் முடிஞ்சா, ஆகாஷுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு என்ன காரணம்? தலைவர் பின்னாடி வரல, வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குண்ணா. அதாவது திருப்போணத்தில் நடந்த அஜித்குமாருக்கு அந்த சமூகத்தை சார்ந்த எந்த சாதி தலைவர் முன்னிருந்து பண்ணார்? ஹரிநாடார் சும்மா அந்த பேருக்கு இருந்தார். அவர் அவங்களுக்கான லீடராக அவங்க யாருமே எடுத்துக்கிற கிடையாது. சரியா? அவர் பெரிய அரசியல் கட்சியும் கிடையாது. சும்மா நின்றுட்டு இருந்தார். வர்ற வேலையும் சந்திச்சுட்டு ஒரு விளம்பரம் தேடி தெரிஞ்சார். அதோட கடந்து போயிட்டார். ஆனால் அஜித்குமாருக்கு பல்வேறு அரசியல் கட்சியில் குரல் கொடுத்தது, பல்வேறு இயக்கங்கள் குரல் கொடுத்தது, பொது உடைமையாளர்கள் குரல் கொடுத்தாங்க, இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வெளிப்படையாக பேசினாங்க, அதை வெளிக்கொண்டு போனாங்க, அதிகமாக பேசும் பொருளாக மாற்றினாங்க. அதனால் அஜித்குமாருக்கு அந்த காவலர்களுக்கு சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஜெயராஜ் பென்னிஸ் அவங்களுக்கு வியாபாரிகள் சங்கம், எந்த சாதி தலைவர் வரல. அவர் நாடார், ஜெயராஜ் பென்னிஸ் நாடாருங்கிறக்காண்டி வரல. அவங்க சங்கங்கள் வந்துச்சு, வியாபாரிகள் சங்கங்கள் வந்துச்சு. அதுபோத்துக்க பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், அதே போல் யூடியூபர்கள் நிறையா பேர் அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. நிறையா போச்சு. அதனால் அங்கேயும் அந்த காவலர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விஷயத்தில், ஆகாஷோட விஷயத்தில் முழுக்க சாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வச்சுருந்தோம். ஒரு சில அரசியல் கட்சி பேசினாங்க. பெருசாக எந்த தலைவரும் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. சரியா? இதுதான் விஷயம். உங்கள் தலைவர் பின்னாடி வந்துட்டோன்னே உடனே நீதி கிடச்சிருமான்னா எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. சரி, கடந்த 5 ஆண்டுகளில் இதே போன்று சம்பவத்தை விட்டு தள்ளிடுவோம். இதே தென்காசி பக்கத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அதாவது காவல் நிலையத்தில் ஏதோ கள்ளத்தனமாக சரக்கு வித்தியான்னு விசாரணைன்ற பேரில் கூட்டு போய் அவனை அடித்து கொண்டாங்க. அதை தாண்டி தான் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டிங்க. அந்த பையன் உங்களுடைய தொண்டர், தீவிர தொண்டர். அவர் சாகும்போது அந்த டிஷர்ட்டில் இமானுவேல் சேனார் புகைப்படம், சுந்தரலியான புகைப்படம், உங்கள் தலைவரோட புகைப்படம் தானே இருந்துச்சு. அந்த விஷயத்தை நாங்களாம் வெளியில் பேசலை. அதுக்கு என்ன நடந்துருச்சு? ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சமூகத்தையும் சமூக அமைப்புகளும் குறை சொல்லாதீங்க. சமூக அமைப்புகளில் 1008 குறைகள் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல வரல. என்ன, அவங்களுக்கெல்லாம் 1008 குறைபாடுகளுக்கு போட்டி வராமல் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மக்களை குறை சொல்லாதீங்க. இதெல்லாம் விட்டுருவோம்னே. இந்த குடும்பம் அன்னை ஜான் பாண்டியனை கூட போய் டைரெக்டாக சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுங்கன்னு அந்த குடும்பம் அன்னை ஜான் பாண்டியனை கூட போய் பார்க்கல. உங்கள் தலைவரை தானே பார்க்க வந்துச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? அறிக்கை விட்டதோட்ட மட்டும் தானே கடந்து போனீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? கொஞ்சமாவது மனசில் அது ஒரு இது இல்லை. நாங்கள் வெளியில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கிட்ட அப்பப்போ என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு விசாரிச்சுக்கிறோம். என்ன, அவங்களுக்காண்டி குரல் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. தலைமை மீறி உங்களால் எதுவும் பண்ண முடியாது. என்ன, நீங்கள் இது வரைக்கும் பெருசாக பேசப்படலை. இது வரைக்கும் 60 நாள் சரி, இதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். சரியா? இவங்க மேலே தவறு விட்டுக்கணும். ஏன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இவங்களை கைது செய்யப்படணும், குடையூரிலேருந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே நீங்கள் பெரிய கட்சி தானே, அதில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஆள் தானே, நல்ல சிந்தனையாளர் தானே, பொதுநல வழக்கு ஒன்று போட வேண்டியதானே.
இந்த ஆகாஷுடைய மரணத்தில் இப்படி கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு, அதற்கு அப்புறமா இன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கை செய்யலை அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பொதுநல வழக்கு போடலாமேனே, ஏன் போட்டேன்னு யாரும் கேட்க போகிறாங்களா? அதுவும் நீங்கள் பண்ணலை. உங்கள் கட்சி சார்பாக அனைத்து மாவட்டங்களில் ஒரு போராட்டம் முன்னெடுத்தோம்னு சொல்லுங்கள். இல்லை, உங்கள் இளந்தலைவர் வந்தார், சந்தித்தார், ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, போனார். அதே போல் தான் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்தாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, போனாங்க. அப்படி தான் ஏனைய இயக்கத்தோட தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறோம் எல்லாருமே அப்படி தான் வந்து போனாங்க. இங்கே யாரை பற்றி யார் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கலை. ஒற்றை தலைமைக்கில் வந்தால் தான் சரியாக இருக்கும், ஒற்றை கிழமை தேர்தல் தான் செஞ்சாலும் இங்கே மக்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு சமூகம் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன, அது நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி திருமாவளவன் முன்னாடி அந்த சமூகம் ஒட்டுமொத்த பேரும் போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க சமூகத்திற்கு திருமாவளவன் என்ன செய்கிறார்ன்றதை அந்த சமூகம் உணருது. இன்றைக்கி நாகை திருவள்ளுவன் ஒரு அருந்ததிக்கான ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்னா பண்ணுறார். ராமதாஸ் வந்து ஒரு வன்னியருக்காக எப்படி இருக்காருன்னு இருக்குது. இங்கே எல்லாமே என்ன தெரியுமா நடக்குது, என் கட்சிக்குள்ளே வரணும், என் கட்சிக்குள்ளே சேர்ந்தா தான் நான் உனக்காண்டி குரல் கொடுப்பேன், உனக்காண்டி போராட்டம் பண்ணுவேன்ற மனநிலையில் இங்கே எண்ணற்ற பேர் இருக்காங்க. ஏன் நீங்களே அப்படி தானே இருக்கீங்க? நீங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருங்க, உள்ளே வந்துடுங்க, அப்போனா தான் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் தானே அந்த குடும்பத்தில் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? எப்போவோ சொல்லிட்டாங்க, இதை பற்றியெல்லாம் நாங்கள் வாய் திறக்கலை. முழுக்க முழுக்க அந்த கட்சி சீரழிஞ்சு போகிறதுக்கு அந்த கட்சியில் இன்னும் சில நபர்கள் வந்து இருக்கீங்க. என்ன சுயநல அரசியல் பேசிக்கிட்டே என்ன, ஏன் சாதிக்காரன், ஏன் மக்கள், அவன் என்னதான் இருந்தாலும் என் தம்பிடா அப்படின்ற எண்ணம் இங்கே இல்லை. அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஐயா இமானுவேல் சேனார் போராடினார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து அடிமையாக இருன்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க. இன்றைக்கி நிறையா பேர் அந்த கட்சியில் பயணிச்சுட்டு வந்தவங்க தான் வெளியில் நிறையா பேர். தன்னால் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த காணொலியை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நேற்றெல்லாம் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அந்த புற்றுநோயில் மாதம் செக்கப்புக்கு கூப்பிட்டு போனோம். இங்கே நான் இங்கேருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கே போனோடனே சரி அதை போயிட்டதும் நம்ம எப்படியாவது அம்மா வந்து ஆஸ்பத்திரி விட்டு, ஏன்னா எப்படி பார்த்தாலும் 2-3 மணி ஆயிரும் அந்த செக்கப் முடிஞ்சு அதை வர்றதுக்கு, மெடிசன் கொடுத்து வர்றதுக்கு இதாயிரும். சரி அதுக்குள்ளே வந்து அம்மா கொண்டே ஒரு 9 மணிக்கு இறக்கி விட்டது நம்ம வந்துடலான்னு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கே நான் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படி இருந்து இடையில தகவல் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து நாங்கள் ராஜாஜி மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா தத்தையறிக்கைக்கு வந்து எரிக்கிறதுக்கு போலீஸை கொண்டு போயிட்டானோன்னு எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. 102 நாட்களாக போகிறாங்க. அடா குட்டி குட்டி இயக்கம் போராடிட்டு போங்க, பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம். இல்லை இந்த குட்டி குட்டி இயக்கங்கள்லாம் வேறு எந்த சாதியிலையுமே இல்லையா? இல்லை நம்ம சமூகத்தில் மட்டும்தான் புதுசாக இருக்குதா? இல்லை, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தலைமையில் பிடிச்சி போய் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தா இவங்களோட ஆதரவாளர், இவங்க பார்த்தா இவங்களோட ஆதரவாளர், இவங்க பார்த்தா இவங்களோட ஆதரவாளர்னு பிரிஞ்சு போயிட்டோம். நீ மறுபடியும் எனக்குள்ள மட்டும்தான் வாங்கினா வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா அது வாய்ப்பும் கிடையாது. ஒன்று நீங்கள் செய்யுங்க, கடந்து போயிருங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்தால் தான் தீர்வு கிடைக்கின்றது மட்டும் நீங்கள் இது பண்ண வேணாம். அப்படி இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு தெரியும் வந்தாங்கள, வந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் என்னோடய கேள்வியே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குற கேள்வியே என்னன்னா, உங்கள் தலைவரை வந்து அந்த குடும்பத்தார் வந்து சந்திச்சாங்கல்ல, லெனின் வந்து சந்திச்சாப்புல இல்லை, அதற்கப்புறம் ஒரு அறிக்கையோடு முடிச்சிட்டிங்க. அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கி நீங்கள் மாறு தட்டி இருக்கலாமே, நாங்கள் தாங்க அனைத்து மாவட்டங்களையும் போராட்டத்தை முன்னெடுத்தோம், பொதுநல வழக்கு நாங்கள் தாங்க அதை தொடர்ந்தோம், ஒரு கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, அதை வந்து காவல்துறை நடைமுறைப்படுத்தாமல் இருக்குன்னு ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. எத்தனை வழக்கறிஞர் இருக்கீங்க உங்கள் தலைவர் பின்னாடி? ஏங்க அதெல்லாம் பண்ணலை? பண்ணாமல் இருந்துட்டு சும்மா வந்துக்கிட்டு இயக்கம் சரியில்லை, மக்கள் சரியில்லை, வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஏங்க நிலையாக இருக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் இதுக்குள்ள? அதுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். உள்ளே வந்துட்டு வெளியில் வந்தவங்களாம் நிறைய கும்புரெல்லாம் வேறு இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த இதுக்குள்ளே உள்ளே இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட தலைவரை போட்டுருங்க, புகழுங்க, துதிபாடுங்க, நாங்கள் வேணான்னுலாம் சொல்லவில்லை. இந்த சமூகத்தையோ குறை சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சமூகத்தை மட்டும் குறை சொல்லாதீங்க. இயக்கங்களை கூட குறை சொல்லிட்டு போங்க, எனக்கு அது வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த சமூக மக்களை குறை சொல்லாதீங்க. அவன் பாமர மக்கள், அவன் அப்படி தான் இருப்பான், அவனை எதுவும் பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறோம், பொலை போட்டுட்டு தான் போகிறோம், எங்களுக்கு என்ன போனால் எதுவும் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து போகிறோம்? அப்படி நாங்கள் பண்ண போகிற எங்களையே வியூவர்ஸ்காண்டி போகிறோம், யூடியூப் ரெவன்யூக்காண்டி போகிறோம், கல நிலவரம் அப்படின்னு நக்கல் கிண்டல் கேள்வி செய்கிறீங்க.
அப்போ நீங்கள் பண்ணுறதை நாங்கள் என்ன சொன்னால் எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்போ நீங்கள் எது சொன்னாலும் அதை கேட்டுட்டு ஆமாம் சாமி போட்டு சரிங்க அப்படின்னு ஊழக்கும்பிடு போடணுங்கிறீங்க. ஊழக்கும்பிடு போட்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து அந்த மக்களுக்காண்டி வந்து குரல் கொடுங்க, களத்தில் நில்லுங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் போராட்டம் பண்ணுங்கள், மக்களை குறை சொல்லாதீங்க. சரியா? இந்த மக்கள் இப்படி தான் இருப்பான், அவன் அணிதிரல்றது ரொம்ப சிரமந்தான், எனது மாற்றம் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து பிரிஞ்சுட்டான். இன்னொன்னா ஒரு ரசிகர் கூட விஜய் கூட்டமாக மாறி திரிஞ்சிட்டு இருக்கான். என்ன இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 26% பட்டியல் பிரிவுகள் இருந்தால் ஓட்டே போட்டிருக்கான். அப்போ அவனோட மனநிலை எந்த இருக்குன்னு பாரு. பாதிக்கப்படுறான்னா பாதிக்கப்பட்டு போகிறான். முடிஞ்சால் இயக்கங்கள் போராடுறதுல கண்டுக்காமல் போகிறாங்களா, அனாதை பணமாக கூட போயிட்டு போகிறானுங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லையே. உங்கள் கட்சியில் உள்ள ஆள் போயிட்டானா நீங்கள் அவங்களுக்காண்டி போராடிக்கங்க. இதற்காண்டி என் முன்னாடி தான் வந்து நிற்கணும், எங்கள் தலைவர் முன்னாடி தான் நிற்கணும், அது எந்த தலைவருமே சொல்லக்கூடாது, எந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவங்களும் சொல்லக்கூடாது. விருப்பம் இருந்தால் அவங்களே வந்து சேர்ந்துக்குருவாங்க. உங்களை தேடி வந்தாலே நீங்கள் மதிக்கிறீங்க, அப்புறம் என்னென்ன நீங்கள் பேசுகிறது? எல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தோம். வேறு எந்த தலைவரையாவது அந்த குடும்பம் போய் சந்திச்சிச்சா? இந்த சமூகத்தில் இத்தனை இயக்கம் இருக்குது, இத்தனை கட்சி இருக்குது, எந்த தலைவரையாவது போய் சந்திச்சிச்சா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யார்? சூக்கா முருகல்ராஜன், எக்ஸ்எம்எல்ஏ, அவரை போய் எதுவும் சந்திச்சா இந்த குடும்பம்? இல்லை. அன்றைக்கி ஜான் பாண்டியன் எதுவும் போய் சந்திச்சிச்சா? இல்லை. ஏன் திருமாவளவன் எதுவும் போய் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தாங்களா இப்போ இடையில? இல்லை. உங்களை நம்பி வந்தாங்கல்ல, நீங்கள் என்னங்க பண்ணீங்க? அதுக்கப்புறம் எடுத்த நீங்கள் உங்களோட நடவடிக்கை என்ன? நீங்கள் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில் இணைஞ்சால் நாங்கள் இதை கையில் எடுத்து பண்ணுவோம், அதுவும் 60 நாள் போராட்டத்துக்கு வந்து கூப்பிட்டதுக்கு யாரெல்லாம் வாரா அப்படின்னு கேட்டப்போ எல்லா இயக்கத்தையும் கூப்பிட்டு, அப்போ எங்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னதாக ஒரு சகோதரி வந்து லெனின் சொன்னாப்புல கேள்விப்பட்டோம். அதனால் வந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குட்டி குட்டி இயக்கம்லாம் அதை வந்து நம்ம மாற்றவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது. முடிஞ்சால் இதற்கு மத்தியில் உங்களோட எஃபெக்ட்டு, அதாவது உங்களோட செயல்பாடுகள் என்னென்னு நீங்கள் மக்களுக்கு காட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. சரியா? பிடிச்சி போய் அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. நீ உள்ளவா உள்ளவான்னு அது வற்புறுத்தக்கூடாது. இப்போ நானே இப்போ இந்த ஒரு ஊடகம் வச்சு நடத்துகிறேன், என்ன வீடியோ வந்து பாருங்கள் 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 ஓயாமல் சொல்லக்கூடாது. என்னோடய வேலையை செஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கணும். அது அந்த மக்கள்கிட்ட வந்து 5000 பேருக்கு போய் சேர்ந்தாலும் சரி, 10,000 பேருக்கு போனாலும் சரி, 50,000 பேர் போய் சேர்ந்தாலும் சரி, விஷயத்தை கடத்தணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுக்கிட்டே இருச்சு. விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கடத்துகிறேன், ஊடகத்தில் கடத்துகிறேன். விருப்பம் இருந்தால் பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. என்ன சமூகத்தில் நிகழ்வு நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணு. அவ்வளோதான். நம்ம சமூகத்தில் நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு. முன்னே நம்ம களத்தில் நிற்கிற யூடியூப் சேனல்லாம் மூவேந்தர் மீடியா இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க, சந்தோஷம்தான். இதற்காண்டி வந்துக்கிட்டு நான் பொறாமப்படலாமா? மூவேந்தர் மீடியாவில் மட்டும் செய்து கொடுத்தா தாங்க நான் போடுவேன், இந்த மூவேந்தர் மீடியாவுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்து கொடுக்கணும், மற்ற யூடியூப் சேனலுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது என்னத்தை காட்டும்? எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. சரியா? இன்றைக்கி ஊடகம் என்பதும் நிறையா வந்துருச்சு, அந்த மாதிரி தலைவர் என்பதும் நிறையா வந்துட்டாங்க. ஸோ இதற்கு மத்தியில் உங்களால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ, போராட முடியுமோ போராடுங்க. கண்டிப்பாக மக்கள் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி வருவாங்க. அதை விட்டுவிட்டு தேர்தல் நேரத்துலையும் தேவை நேரத்துலையும் வந்து மக்களை சந்தித்தாலோ மக்கள்கிட்ட போய் போனாலோ அது எந்த தலைவராக இருந்தாலும் ஓரம் கட்டிட்டு இந்த மக்கள் இப்படி தான் இருப்பான். சரிங்களா? அதை வந்து அண்ணன் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் மறுபடியும் அண்ணன்ட்ட வைக்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னுட்டிங்கன்னா, நீங்கள் குட்டி குட்டி அமைப்புகளை திட்டுங்க, இயக்கங்களை திட்டுங்க, ஆனால் சமூகத்தை மட்டும் திட்டாதீங்க. இந்த சமூகம் நல்ல சமூகம் தான். என்ன அவனுக்கு வந்து கொஞ்சம் பகுத்தறிவு இல்லை, என்ன அம்புட்டும் இன்றைக்கி வேறு வகையான ஒரு கூட்டமாக இருக்கிறான். போட்ட போதைக்கு ஆன்மீக நிகழ்வுகளை எப்படி கொண்டாடணும் தெரியாத ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கி இருக்கிறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த லட்சணத்தில் தான் இருக்கான். ஆனால் இதற்கு மத்தியில் தான் சமூகத்துக்காண்டி போராடுறான், சமூகத்துக்காண்டி குரல் கொடுக்குறான், சமூகத்துக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அந்த பாதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். அதை விட்டு இந்த மக்களை குறை சொல்கிற வேலையை இத்தோட்ட அண்ணன் வந்து நிறுத்திக்கணும். சரிங்களா? குட்டி குட்டி இயக்கங்களை பேசுகிறாந்தா நீங்கள் பேசிக்கங்க, அது அவங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேவேந்திரோட வேளாளர் சமூகம் மக்களை குறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னோட குரல் இருக்கும் அப்படின்றத அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.